நமஸ்காரம். நமஸ்காரம். 7வது பாகத்தில் வந்து நீங்கள் ஜபத்தை பற்றி எடுத்து சொன்னேன். உங்களோட அனுபவங்களில் இந்த காளி கோவிலை பற்றி எடுத்து சொன்னேன். கல்கத்தா காளி கோவிலை பற்றி மேற்கொண்டு உங்களோட அனுபவத்தோடு நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு நாளோட வழிபாடு எப்படி, அதை பூஜையெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு பூஜை இதுலாம் ஆர்வம் வந்தது. கல்லூரி படிப்புலாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்தது. ஏதோ இது நிறைய பேர் கேட்குறா, ஏதோ ஃபோன் பண்ணிலாம் கேட்குறா எப்படி பூஜை பண்ணணும்லாம். அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு அருகது கிடையாது. நானே ஏதோ பெரியவாளோட தெய்வத்தின் குரல்கிற புத்தகத்தை படித்து சில இதெல்லாம் பண்ணுறேன். சிலது பெரியவா வாயால் கேட்டு சில இதெல்லாம் பண்ணுறேன். இப்படி பெரியவா சொல்லி அப்படி இப்படி சொல்லி தான் ஓரளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஐ எம் நாட் காம்பிடென்ட். பட் நான் என்ன பண்ணுறேனோ ஓரளவுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறவா எடுத்துக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். யாரையும் இதில் இது பண்ணுறதுக்கு இல்லை. நான் என்ன பண்ணுறேனோ அதை வேணால் சொல்கிறேன். பார்த்து படித்து பிரயோகத்தில் வந்தது. கரெக்ட். கிட்டத்தட்ட எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். பிராம முகூர்த்தங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான சமயம். ஒரு நாளில் அது வந்து காலம்பரை சிலர் சூரியோதயத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்கிற மாதிரி தோராயமாக சொல்லுவாள். சரி, அரௌண்ட் 3:30 to 6 எடுத்துக்கலாம். சப்போஸ் 6 மணிக்கு சூரியோதயம் வந்துட்டேன். அந்த சமயத்தில் வந்து எழுந்து நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணேன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பலனே தனி. எனக்கு அப்போ தான் தெர் இஸ் மேக்ஸிமம் காஸ்மிக் எனர்ஜி அந்த சமயத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் கூடிய வரைக்கும் அந்த சமயத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எழுதுமே கூடிய வரைக்கும் நம்ம ஸ்நானம் பண்ணுறப்ப காலிலேருந்து மேலே ஜலம் படுற மாதிரி இருக்கணும். எனக்கா நம்ம நதியில் எப்படி ஸ்நானம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் தினமுமே நம்ம ஸ்நானம் பண்ணோம். ஸ்நானம்னாக்கா தலைக்கு ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தீர்த்தக்கரையில் போய் நம்மளால் ஸ்நானம் பண்ண முடியாததுனால அந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் நம்ம வேண்டிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, கங்கா ஸ்நான பலம் லபேத் கங்காதேவி 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 கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி நர்மதேச்ச சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிம் குரு அப்படின்னு வேண்டிட்டுருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன இன்னொரு ஒரு விசேஷம் பெரியவா சொல்லியிருக்காருனாக்கா, நம்ம சிகை இருக்கு இல்லையா, சிகையை வந்து திருப்பி போட்டுண்டு அதுலேருந்து சொட்டுற தண்ணீர் அவ்வளோ விசேஷமாக மொத்தம் 75 விதமான நரகங்கள் இருக்குதுன்னு பெரியவா சொல்லியிருக்காரு. பரமாச்சாரியால் என்ன சொல்கிறோன்னா, அதில் 24, 25 ரொம்ப மோசமானது. அது வந்து ரௌரம், மகாரௌரம் அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற பாவம் பண்ணி அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட இந்த சிகையிலேருந்து கீழே விழுற ஜலம் தான் ஆகாரமாக போகிறது. அதனால தான் நிறைய பேர் சிகையை வச்சுக்கோங்கிறா. அந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் வச்சுட்டு இருந்தா, ஐ திங்க் பிராமணால் தான் முதல்ல விட்டது. துறை கடையில் வேலைக்கு போகிறேன்னுட்டு கிராப் பண்ணுறது பிராமணால் தான். கடைசி வரைக்கும் காப்பாற்றினது பாக்கி பேர் தான். இப்போ வந்து இருக்கிறவா எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கோ. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணுங்கோ. பிராம முகூர்த்தத்தில் பண்ணுறது விசேஷம். உடனே பூஜையை ஆரம்பிச்சுடுங்கோ. நம்மத்தில் எப்படின்னாக்கா, முதல்ல பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுவோம். அப்புறம்தான் சமையல்கட்டுக்கு போய் ஸ்டவ்வை ஏற்றுவோம். இது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுட்டுருக்கோம். இந்த புழா நாளும் குடித்துக்குடி இந்த மாதிரிலாம் சொல்கிறா இல்லையா. நாங்கள் முதல்ல பெரியவாளுக்கு வந்து பூஜை முடிஞ்சு பழம் பால் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டோம். அப்புறம் தான் நாங்கள் எடுத்துப்போம். இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை. இதெல்லாம் அவாவாக சொல்லி காட்டு தான் நாங்களும் பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்களும் சராசரி மனிதர்கள் மாதிரி தான் இருந்தோம். இதெல்லாம் பெரியவா சொல்லி தெய்வத்தின் குரல் படித்து இப்படி இப்படி தெரிய வந்தது தான் இதெல்லாம். பரமாச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, ஷண்முக ஸ்தாபனம்னு ஆதிசங்கரர் ஆரம்பிச்சு வச்சுருந்தாருங்க. அதை வந்து 78 ரிலிஜன்ஸை இக்கட்டாக பண்ணி அதில் வந்து சைவம் சிவபூஜை, வைஷ்ணவம் விஷ்ணு, சாக்தம் அம்பாள், காணபத்தியம் கணபதி, கௌமாரம் முருகன், சௌரம் அது சூரியன், அவர் தான் பிரத்யக்ஷ தெய்வம், அவரை விட்டுவிடக்கூடாது, ஆதித்யங்கிறதையும் சொல்லணும் அப்படிம்பார் அவர். ஸோ இதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றதோ சொல்லிவிடும். இல்லை
இஷ்ட தெய்வம் ஏதோ அதை ஜாஸ்தி சொல்லுவோம். ஆனால் கொஞ்ச நேரமாவது விளக்கி ஏற்றிட்டு சொல்லத்தான் சொல்லணும். ரெண்டாவது என்ன அவர் சொல்லுவார்னாக்கா, கோலம் போடுறப்ப அரிசி மாவில் போடணும். கூடி வரைக்கும் அரிசி மாவில் போடணும். என்னக்கா எறும்புகள் அதை வந்து சாப்பிடணும். இந்த எறும்புகள் சாப்பிட்டா அதுங்க ஆசீர்வாதம் பண்ணும். இந்த கலர்லாம் போட்டால் இது சாப்பாடு இல்லையோன்னு ஒரு மாதிரி அது மனசு நொந்துக்கும். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சில வீடுகள்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு பரமாச்சாரியர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து எறும்பு கூத்துல போய் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டு வாங்க. உங்கள் காலத்தில் சகோதரர்களுக்குள்ளேயோ இல்லை குடும்பத்துலேயோ ஏதாவது சட்ட சச்சரவு இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் அப்படிம்பாரு. அவ்வளோ விசேஷம். அரிசி மாவில் கோலங்கிறது அவ்வளோ விசேஷம். அந்த மாதிரி போடுவோம். நாம் நைவேத்தியம் பண்ணுறப்போ சாதம் அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவோமா இல்லையா, மகா நைவேத்தியம்னு பால் பழம் நைவேத்தியம் பண்ணுறோம் முதல்ல. அப்புறம் சமைச்சதுக்கப்புறமா இந்த சாதம் பருப்பு நெய் இதெல்லாம் விட்டு நைவேத்தியம் பண்ணுவோம். அதில் கொஞ்சத்தை காக்காய்க்கு போடணும். காக்காய்க்கு போட்டே ஆகணும். அது வந்து பழகிடுறோம். அது நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுவும் சாப்பிட வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் தான் குட்டி குட்டி இது உங்களுக்கு வந்து தினப்படியிலே நம்ம வந்து வழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறது. இந்த எங்கள் காலத்தில் பார்த்தேன்னா புஷ்பங்கள் இருக்காது. என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்த ஈரமான நெஞ்சவருக்கு. அவர் என்ன ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பூக்கூடையில் எடுத்துட்டு புஷ்பங்கள் பல பல விதமான புஷ்பங்கள் இருக்கும். என்னோட பூஜைக்கும் வச்சுருப்பேன், அம்மா அப்பாவுக்கும் பரிசு வச்சுருவேன். இவர் சொன்னார், அப்படி இப்படியே பிரம்மருக்கு அர்ப்பணம் ஆகிட்டுருமே அப்படின்னு. ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து ஒரு அகிம்சாவாதி, பட்டு வஸ்திரம் உடுத்திக்கிறதுலன்னு பார்த்தா இவர் இந்த லெவலில் இருக்காரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரின்னுட்டேன். ஒரே ஒரு விஷயத்தில் தான் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னா, என் மாமியார் நானும் சேர்ந்து வரலட்சுமி விரதம் பண்ணுவோம். அப்பா அம்மா சொல்லிட்டா அதெல்லாம் கிடையாது, புஷ்பார்ச்சனை பண்ணத்தான் வேணும், அம்பாளுக்கு மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணத்தான் வேணும் அப்படின்பா. ஸோ அந்த ஒரு நாள் மாத்திரம் நாங்கள் வந்து ஃப்ளோரல் வர்ஷிப் இருப்போம் எங்கள் ஆட்டில். மற்றபடி நாங்கள் வந்து அது மாதிரி. இதுக்கு இன்னொரு காரணமாக நான் மனசை தேய்த்திப்பேன். நீங்களாம் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மகாபாரதத்தில் அர்ஜுனன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ சில சிவகணங்கள் போயிட்டு இருந்தது. பெருசாக எல்லார்ட்டையும் கூட நிறைய புஷ்பங்கள் பாட்டுக்கு பிரம்மாண்ட சைஸில் அது பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு, ஐயோ பெருசாக சிவ பூஜை நடத்துறது போல இருக்கு அப்படின்ட்டு அந்த சிவகணங்களை கேட்குறார், எங்கே என்னது இவ்வளோ நிறைய புஷ்பங்கள் அர்ச்சனை, இதெல்லாம் சிவனுக்கு பூஜை பண்ண நிர்மால்ய புஷ்பங்கள், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா. ரொம்ப பெரிய பூஜை நடந்துக்கணுமே, எங்கே நடந்ததுன்னா பூலோகத்தில் தான். பூலோகத்தில் எங்கே அப்படின்னு. அர்ஜுனருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் லேசாக இது தான் சிவபக்தங்கிற ஒரு பெருமை உண்டு அவருக்கு. ஸோ அவர் சொன்ன யாரோ பஞ்ச பாண்டவாளாமே, பீமன் யாரோ அப்படின்னு தூக்கி வாரி போட்டது அர்ஜுனனுக்கு. பீமன் சிவபக்தன், இத்தனை புஷ்பங்களா, இப்பேற்பட்ட பூஜையா அப்படிங்கிறப்ப மானசீகமாக அவர் கொடுத்ததெல்லாம் சிவன் எடுத்துகிட்டு இருக்கார். என்னென்ன புஷ்பங்கள்லாம் அவர் மானசீகமாக அர்ப்பணம் பண்ணாலும் அதெல்லாம் அவர் போய் சேர்ந்துருக்கு. அந்த நிர்மாலய புஷ்பங்களை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்போ பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணிச்சுனாலும் நாம் அவருக்கு அந்த மாதிரி அர்ப்பணம் பண்ணிடலாமே, மானசீகமாக அர்ப்பணம் பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆசையும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும், இவர் ஆசையும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும், என் மாமியார் சொல்லி மதிச்சா மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன். பெரியவா சொல்லி தான் இந்த பிள்ளையார்லேருந்து ஆரம்பிப்போமே. நான் வந்து ஆதிசங்கரோட கணேச பஞ்சரத்ன மாதிரி சொல்லுவேன். பரமாச்சாரியர் சொல்லி தான் விநாயகர் ரகம் சொல்ல ஆரம்பிச்சு. இப்போ சிலர்லாம் கந்தசஷ்டி கவச்சமும் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. எனக்கு 2 பசங்க, ஸ்ரீராம் ஜெயராம் மட்டும்னு. சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே ஸ்ரீராம் வந்து 1ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கிறப்பவே அவன் வந்து எலக்யூஷன்லாம் நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கான். இன்டர் ஸ்கூல் லெவலில் கூட வாங்கியிருக்கான். உங்கள் பையனு தெரிகிறது இல்லை சின்ன பையன் வந்து அப்போ 3.5 வயசு வித்தியாசம் அவளுக்கு. இவனுக்கு இன்னும் ஒரு 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைக்கு. அப்போ ஜெயராமுக்கு திடீர்னு அவனுக்கு திக்க ஆரம்பிச்சு.
எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்கள் வந்து அதை வந்து மறைக்க பார்த்தோம், அதை கண்டுக்காத இருக்க பார்த்தோம். ஆனால் குழந்தை ரொம்ப சென்சிட்டிவ். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கேஷுவலாக இருக்கோங்கிறதெல்லாம் அதுக்கு புரிஞ்சது. நாங்கள் சரி புத்தகம் படிக்க ஆரம்பித்தோம். இதுக்கு என்ன பண்ணலாம், வீடியோ போட்டு பார்க்க ஆரம்பித்தோம். இவாளெலாம் என்ன சொல்கிறா, டேப் ரெக்கார்டர் வச்சுட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு. அப்போ எங்களுக்கு வந்து நாக்பூரில் ஹேமான்னு ஒருத்தி இருந்தாள். அவள் சொன்னால், நீ வந்து முருகனுக்கு தான் வழிபடணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த கந்த சஷ்டி கவசமாக சொல்ல ஆரம்பித்தேன். இந்த கந்த சஷ்டி கவசம் சொன்ன ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக போயிடுது என் பிள்ளை. நீ சொன்னால் நம்ப மாட்டேன். இல்லைன்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதில் இவ்வளோ இதாக இருந்தது ஒரே வாரத்தில் போயிடுது. இவர் கூட சொன்னால், நீ இனிமேல் சாயங்காலமும் சொல்லு அப்படின்னா. நான் கால்வரை மாத்திரம் சொல்கிறேன். நான் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி அப்படின்னு இருக்குது. நம்ம குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் சொல்கிறது கால்வரத்தை கண்டிப்பாக சொல்லிடுவேன். சாயங்காலம் ஸ்லோகங்கிறது ஒரு 1/2 மணியில் முடிஞ்சிடும். அதனால் அதை நான் தினமாக கமிட் பண்ணிக்கல, கால்வரை கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. இப்படி பல வருஷங்கள். ஜெயராமும் அப்புறம் பேச்சு போட்டியிலாம் கலந்துக்க ஆரம்பித்தான், வேதம் கற்றுக்க ஆரம்பித்தான். ஜெயராம் ஸ்கூலில் வந்து மராட்டி, ஹிந்தி, இங்கிலீஷ், சம்ஸ்கிருதம் 4த்துலேயும் கலந்துப்பான். ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வருவான். அப்படி ஒரு வித்தியாசம். கண்கண்ட தெய்வங்கிறது கந்த சஷ்டி கவசம்னால வந்தது தான். இப்போ கந்த சஷ்டி கவசம் ரொம்ப அலுவலகப்படுறது காரணமாக தான் இதை சொல்கிறேன். நான் அதை சொல்லிட்டு வரேன், இன்னி வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன். நடுவில் சாமி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை திடீர்னு ஜெயராம் வந்து ஸ்டாமக் பண்ண ஆரம்பித்தான். சடன்லி ஐ ரியலைஸ் நான் பூஜை பண்ணுற அவசரத்தில் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லலை. விழுந்தடிச்சுட்டு ஓடி போய் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னுட்டு திரும்ப சொன்னேன். கப்புன்னு நின்று விடுத்தவனுக்கு. அப்படி இது எப்படின்னா, இப்போ திருட்டு வந்து நான் ஒதுங்குறப்பெல்லாம் சொல்லாட்டா ஒன்றுமே ஆகிறது இல்லை. மற்ற பூஜையை பண்ணிட்டு கந்த சஷ்டி கவச்சதை விட்டேன் அன்னைக்கு உடனே. அப்போ இது நாள் வரைக்கும் அவனை காப்பாற்றிட்டு இருக்கிறது, காப்பாற்ற போகிறது இந்த கந்த சஷ்டி கவச்சம் தான். அவனுமே சொல்லிட்டு வரான், அவன் படிச்சுட்டு வரான். அந்த மாதிரி அவ்வளோ விசேஷம். முருகன் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப கேட்கறதுக்கே இன்பத்தையும் வந்து பாயுது காதினிலே தான் நிஜமாக. அது மாதிரி அம்பாளுக்கு, சிவனுக்கு, இப்படி எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். ஜபம் எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தப்ப ராமேஸ்வரீஸ்வரி ஜபம் வேறு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ராமருக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த எல்லா படங்களுக்கும் இதெல்லாம் போடுறப்போ குலதெய்வம்னு ஒன்று எங்களுக்கு சாம்பவார் வடகரையில் இருக்குது. அவளோட அவளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இன்னும் விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இதெல்லாம் தான் தோறாமல் பண்ணுறேன். இல்லை என்னென்னலாம் பண்ணுறேன்னு ஒன்றுன்னா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் முடிக்கிறது வந்து ஆதித்ய செஞ்சு. ஆனால் எல்லார் வீட்டிலையும் ஒரு துளசி இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டில் தான் வாழறோம். இப்போ நாங்களும் ஃப்ளாட்டில் தான் வாழறோம் பாம்பேயில். துளசிக்கு என்ன ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஒரு ஜன்னல்லையாவது துளசி ஒரு செடி இருக்கும். நிறைய பேர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து ஒரு துளசி ஒரு பால்கனியில் வச்சுருக்கோம் ப்ராப்பராகவே. ஏன்னா அதை பிரதட்சணை பண்ணுறதுக்கு தோதாக இருக்கட்டும்னு ஒன்று வச்சுருக்கோம். துளசி ரொம்ப அவசியம். தீபம் ஏற்றுறது ரொம்ப அவசியம். அரிசி மாவு மூலமாக போடுறது விசேஷம். காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே விசேஷம். இந்த பகவான் வந்து பகவத்கீதையில் சொல்லுவார், இந்த பத்திரம்னாக்க இலை, புஷ்பம்னா மலர், பழம்னா கனி பழம், தோயம்னா ஜலம் தண்ணீர். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மன. Whoever offers me with devotion a leaf, a flower, a fruit or water, I accept that. The offering of the pure in heart அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஏற்றுப்பார் தெரியுமா. பகவான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக சமர்ப்பணம் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ஏற்றுப்பார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கும். ஏன்னா நெய்வேத்தியம் பண்ணணும், இதை பழக்கப்படுத்திக்கணும். நேராக நம்ம சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒன்று பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இந்த ஜீவகாருண்யம்னு வந்ததே பெரியவா சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கலாச்சாரத்தோடு அது ஒன்றி இருந்திருக்கு. இந்த கோலமாவில் குட்டி குட்டி ஜீவன்கள் சாப்பிட்றது,
இந்த சாதம் கொஞ்சம் வெளியில் வைக்கிறதுல பாக்கி ஜந்துக்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. இவர் பிரம்ம யஜ்ஞம் பண்ணுவார், இந்த மாத்தியானிகள்லாம் பண்ணிட்டு. இது கூடிய வரைக்கும் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த பூஜை விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும். ஒரு மாமி நேற்று ஃபோன் பண்ணியிருந்தா ஃபியூ டேஸ் பேக். எனக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட தெரியாது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறான், எக்ஸ்பர்ட். எனக்கு சிரிப்பு தான் வரும், பட் அவன் ரொம்ப சின்சியராக கேட்கறதுனால நான் சொல்லிவிடுவேன். நான் என்ன உங்ககிட்ட பரமாச்சாரியார் ஒருத்தரை தான் எனக்கு தெரியும்னா அவன் கவலையே படாதீங்க. நான் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி ஒன்று வச்சுட்டுருக்கேன். இந்த சின்ன ஸ்டூலில் வந்து பரமாச்சாரியால் உட்காத்தி வச்சுட்டு 108 பிரதட்சிணம் பண்ணிவிடும். நீங்களும் அந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணிடுங்க. நான் வந்து பரமாச்சாரிய 108 அஷ்டோத்திர சத்தத்தை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். குரு அஷ்டமம் அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லிக்கலாம் உங்களுக்கு. 108 பண்ணிவிட்டு நமஸ்காரம் மனசார வேண்டிக்கோங்க நடக்குங்க. இந்த உங்களுக்கு எப்படி கூட்டுறது தெரியலன்னா ஜபமாலையை வச்சுக்கோங்க. ஜபமாலைன்னா இட் வாஸ் நாட் வெரி கிளியர். அப்புறம் நான் சொன்னேன், சரி இது மாதிரி இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி வேணால் வச்சுக்கோங்க. இது மாதிரி ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம், இல்லாட்டனக்க இந்த துளசி மணி மாலையாக இருக்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சுட்டேன்னா இங்கே எப்படி மேரு வந்துடும். இந்த மேருவை தாண்டக்கூடாது, இந்த விரலாம் வெளியில் இருக்கணும். இந்த மாதிரி உருட்டின்ண்டே வாங்குவோம். இந்த மேருவை தாண்டக்கூடாது. இப்படியே வந்துட்டு திரும்ப இங்கேருந்தே திரும்ப இப்படியே வரும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு. கூடிய வரைக்கும் இதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கே மனசு தெம்பாகிடும். ஏன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற மாதிரி, இஃப் யூ வாக் டுவர்ட்ஸ் காட், ஹி வில் ரன் டுவர்ட்ஸ் யூ. யூ டேக் 1 step, he takes 10 steps அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே அனுபவிப்பீங்க. அப்புறம் அவரே உங்களை பிடிச்சிடுவா, நீங்கள் விட்டாலும் அவர் விட மாட்டான். அந்த மாதிரி பெரியவா எங்கள் மேலே திருஷ்டி பட்டு தானே நான் மாறினேன். ஐயா ஸ்பெக்ஸ் போட்டுருக்காருன்னு நான் ஓடினவர். இவர் கண்ணியா எங்கள் அக்கா இந்திரன் சந்திரன் சொன்னா அப்படின்னு விட்டுன்னு அவர் என்னை பார்த்துட்டார், அவர் என் மனசை மாற்றிட்டார். இதெல்லாம் அவரோட அனுகிரகம் தான். அவர் கூடி வரைக்கும் இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணதும் நான் வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். திஸ் இஸ் வெரி செக்ஸிஸ்ட், ஹவு கேன் யூ அக்செப்ட் இதெல்லாம் நிறைய பேர் கேட்கலாம். எனி பிளெஸ்ஸிங் ஒரு எல்டர் எனக்கு கொடுத்தா ஐ பி ஹாப்பி. எனக்கு வந்து இவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுவேன். இவருக்கு பண்ணது நாங்கள் 2 பேரும் இவரோட அம்மா அப்பாவுக்கு பண்ணுவோம். அப்புறம் என்னோட அம்மா அப்பாவுக்கு பண்ணுவோம். ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஆர் வர்தி ஆஃப் வர்ஷிப். தட் இஸ் மை ஜென்யூன் ஃபீலிங். ஐ எம் நாட் சேயிங் திஸ் ஜஸ்ட் லைக் தட். நிஜமாகவே நாம் வந்து அவளை வந்து தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லணும். நாங்கள் நமஸ்காரம் பண்ணுவோம். அவள் இல்லை உசுரோடு இல்லை, மானசீகமாக நினச்சிவிட்டு போ, அவள் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறான்னு நினச்சிவிட்டு போ. ஸோ இவருக்கு பண்ணிவிட்டு நமஸ்காரம், அப்புறம் அம்மா அப்பாவுக்கு பண்ணிவிட்டு, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பண்ணிவிட்டு, அப்புறம் திருமூர்த்திகளாக விழுகிற 3 ஆச்சாரிய தெய்வங்களுக்கும் நமஸ்காரங்க. அப்போ வந்து பரமாச்சாரியால் வந்து தலையில் வில்வம் துளசி தலையில் இருக்கும். அப்படி இமேஜின் பண்ணிப்பேன் நான். கழுத்தில் சின்னதாக எலுமிச்சம்பழம் மாலை, அதுக்கும் கீழே தாமரைப்பூ மாலை, அதுக்கும் கீழே ரோஜாப்பூ மாலை. ரோஜாப்பூன்னு இந்த கலர் கலராக இருக்கே, அதெல்லாம் வாசனை இல்லாத, அது இல்லை, வாசனை உள்ள ரோஜாப்பூ. ரோஜா கலரில் இருக்கிற ரோஜாப்பூ மாலை, அதுக்கும் கீழே மல்லிகை, அதுக்கும் கீழே குண்டு மல்லி, அதுக்கும் கீழே சம்பங்கி, அதுக்கும் கீழே இந்த வரலட்சுமி நமக்கு போடுவாள் கீத்தா, அது என்னது மஞ்சள் கலரில் வெளியில் மஞ்சளில் இருக்குமே, ஜடையா கூட பின்னுவாள். அதுக்கு என்ன சொல்வா, அது ஒரு இலை மாதிரி இருக்கும், அது நீட்டமாக. அது அந்த மாதிரிலாம் அவருக்கு நான் சும்மா நானாகவே மனசில் நினச்சிக்கிறது. எங்கள் ஆற்றுலாம் தாழம்பூ கேத்து அதெல்லாம் போட்டு, அப்புறம் பாதத்துக்கு வந்து அவர் பாதம் வந்து அப்படியே சாஃப்டாக நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ சாஃப்ட்னா இத்தனை நடந்தாலும் அவர் கால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரோஜாப்பூ மாதிரி இருக்கும். அப்படி இந்த தும்பப்பூ சொல்லுவா இல்லையா, தும்பப்பூ வந்து இத்தினோண்டு இருக்கும், வெள்ளை வெளியேறு தும்பப்பூ இத்தினோண்டு. அது வந்து எங்கள் காலத்தில் உண்டு. அதெல்லாத்தையும் இத்தனை அள்ளி மானசீகமாக அவர் போடுவேன். தும்பப்பூ, பவழமல்லி பாதத்துக்கு,
நீலோத்பலம் பாதத்துக்கு, செம்பருத்தி பூ பாதத்துக்கு, மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம்ங்கிறது நல்ல வாசனை. அந்த புஷ்பம் இது எல்லாத்தையும் போட்டு பெரியவாளை வேண்டிப்பேன். அப்புறம் புது பிரிவா. புது பிரிவா எப்போவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவர் ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ உண்டு எங்கள் அதில் பிறந்தாரு. அவர் பெருசாக எலுமிச்சம்பழம் அது மாதிரி போட்டுக்கிற மாதிரி அவருக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன். நாராயணா நாராயணாங்கிறார் அவர். அப்புறம் பாலபெரிவா வப்பன ஸ்நானம் முடிஞ்சு திருநீர் ருத்ராட்சம் அப்படியே சிவபழமாக தக 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 தகன்னு ஜொலிச்சுண்டு வர்ற மாதிரி பாலபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். அப்புறம் இவர் திருநெல்வேலி மகா சன்னிதானங்கள். அவர் சித்தி அடைஞ்சாச்சு. சந்திரசேகரன் பாரதி, அப்புறம் பாரதி தீர்த்தர், அப்புறம் இப்போ இருக்கிற மகா சன்னிதானம். இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கு அப்புறமா எல்லா யோகிகளுக்கும், தபஸ்விகளுக்கும், நித்திய பித்திருக்களுக்கும், அக்னிஹோத்திரிகளுக்கும், வேத வித்துக்களுக்கும், அன்னதானிகளுக்கும், கருணாமண்டலி நாராயண சாஸ்திரிகள் மாதிரி பிராமண சிரேஷ்டர்களுக்கும், பஜன சரஸ்வதி மாதிரி பரோபகாரிகளுக்கும், பெரியவாளால் இனி மறுபிறவி இல்லை அப்படின்னு வரப்பெற்ற ஏழை இடையன் புரந்தர கேசவனுக்கும் என்னுடைய கல்பக்கோடி பிரதட்சண நமஸ்காரங்கள்னு நமஸ்காரம் பண்ணி எனக்கு கடைசி நேரத்தில் மரண தருவாயில் ராமா ராமான்னு என் பிராணநாதர் மடியில் உயிரை துறந்து பெரியவா என்ன உடனே முக்திங்கிற அக்கறைக்கு துரித காலத்திலே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு வேண்டிப்பேன். இதெல்லாம் தான் நான் வேண்டிக்கிறது. இந்த சம்சார சாகரத்துக்கு தாண்டறதுக்கு நீங்கள் தான் பெரியவாளே எங்களுக்கு தோணி மாதிரி அமையணும் அப்படின்னு வேண்டிப்பேன். அவர்கிட்ட தான் சரணாகதிங்கிறது, அவர்கிட்ட தான். நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். லோகக்ஷேமம் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக ஆரோக்கியமாக ஆனந்தமயமாக அந்யோன்யமாக இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. Let positive energy flow through the entire universe. சர்வம் ஸ்ரீ குருதேவதாம் அர்ப்பணம் அஸ்து. இதுதான் என்னோட பூஜை. விவேகானந்தர் சொல்கிற மாதிரி as many people, so many religions, Hinduism is very broad. நீங்கள் யாரெல்லாம் எதெல்லாம் இதில் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் என்னோட பூஜை. என் அளவுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். நீங்கள் யாராவது எனக்கு சொல்லி தந்தேனாலும் நான் அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நாராயண நாராயண நாராயண.